தன்னுடைய மனைவியிடம் இன்று வந்த சிவனடியார் உன்னை கேட்டார் அவர். நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி. சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ் என்ற இந்த சேனலின் வாயிலாக ஆன்மீக அரிச்சுவடி என்கிற வகையில் இன்றைய இறைப்பதிவாக நாயனாரின் 50-50 பார்ட்னர் என்கிற ஒரு வித்தியாசமான வேறுபட்ட ஒரு தலைப்பில் ஒரு இறைப்பதிவை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் பேசப்போகிற அந்த நாயனாரின் பெயர் இயற்பகை நாயனார். இவருடைய பெற்றோர்கள் இவருக்கு என்ன பெயரிட்டார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இவருடைய சிவ வழிபாடு, சிவ ஈடுபாடு இயற்கைக்கு எதிராக, இயற்கைக்கு மாறாக, இயற்கைக்கு பகையாக, ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும் என்று எதை பற்றியும் கவலைப்படாத வகையில் இவர் நடந்து கொண்ட காரணத்தினால் இவரை இயற்பகை, இயற்கையை பகைத்து கொண்டவர் என்கிற வகையில் இவரை இயற்பகை என்று அழைத்தார்கள். இவர் காவிரி பூம்பட்டினத்தைச் சேர்ந்தவர். வாணிபத்தில் செல்வ செழிப்பானவர். இவர் மட்டுமல்ல, இவருடைய இல்லத்தரசி, அதாவது 50-50 பார்ட்னர், சிவத்தொண்டில் இருவருக்கும் ஈடுபாடு அளவிற்கு அதிகம், அளவிட முடியாத அளவிற்கு அதிகம். சிவ நடிகார்களுக்கு அவர்களை இன்முகத்தோடு வரவேற்று உபசரித்து விருந்தளித்து அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை கொடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் எதை கேட்டாலும், தன்னிடத்தில் இருக்கிற எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர் இந்த இயற்பகை. இவர் இதுபோன்று சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறார், எதை கேட்டாலும் கொடுப்பார் என்று காவிரி பூம்பட்டினம் மட்டுமல்ல, அதை சுற்று வட்டார பகுதிகளிலெல்லாம் இவரை பற்றியும் இவருடைய மனைவியை பற்றியும் எல்லோருக்கும் தெரியும். இவர் சிவத்தொண்டுக்கும் ஒரு சோதனை ஒரு நாள் வந்தது. ஒரு சிவனடியார் இவர் வீட்டிற்கு யாசகம் கேட்டு வருகிறார். அவர் சிவப்பழமாக இருக்கிறார், அவ்வளவு அழகாக இருக்கிறார். அவரை பார்த்த மாத்திரத்தில் இயற்பகைக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவரை வரவேற்று அமர வைத்து அவரை உபசரிக்கிறார். அதன் பின்பு, ஐயா, என்னுடைய வீடு தேடி வந்திருக்கிற சிவனடியார் அவர்களே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அவர் சற்று யோசித்துவிட்டு, நான் ஒன்றை நாடி வந்திருக்கிறேன், உன்னிடம் கேட்கலாம் என்று வந்திருக்கிறேன், அதை உன்னால் கொடுக்க முடியுமா? கொடுப்பதாயிருந்தால் கேட்கிறேன் என்று சொல்கிறார். அதற்கு இயற்பகை, என்னிடம் இருக்கிற எதை கேட்டாலும் நான் கொடுக்கிறேன். ஏனென்றால் என்னிடம் இருக்கிற துணை பொருள்களும் சிவன் கொடுத்தது, அது சிவனடியார்களுக்கே சொந்தம். ஆகையால் நீங்கள் எதையும் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம் என்று சொல்கிறார். அவர் ஒரு கணம் யோசித்துவிட்டு, நான் உங்கள் மனைவியை கேட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதை கேட்ட அடுத்த நொடி இயற்பகை, ஐயா, என்னிடம் இருப்பதை நீங்கள் கேட்டீர்கள், அதில் எனக்கு மெத்த மகிழ்ச்சி, கொஞ்சம் பொறுங்கள் என்று வீட்டிற்குள் செல்கிறார். தன்னுடைய மனைவியிடம், இன்று வந்த சிவனடியார் உன்னை கேட்டார், அவர் நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் என்று சொன்னதும் அவருடைய மனைவி சற்று அவரை ஏறிட்டு பார்த்துவிட்டு, உங்களுடைய வார்த்தையை அதன்படி நடப்பதே என்னுடைய செயல், கடமை என்று அந்த அம்மையார் சொல்கிறார். அந்த அம்மையாரை அழைத்து கொண்டு வீட்டிற்கு முன்புறம் இருக்கிற சிவனடியாரிடம் வருகிறார் இயற்பகை. அந்த அம்மையார் அந்த சிவனடியார் காலில் விழுந்து வணங்குகிறார். அவர் வணங்கி எழுந்து நின்ற பின்பும் சிவனடியார் சற்று யோசிக்கிறார். ஐயா, இன்னும் என்ன யோசனை உங்களுக்கு? நான் மீண்டும் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார். இல்லை இல்லை, உன்னுடைய மனைவியை நான் அழைத்து கொண்டு செல்லும் பொழுது உன்னுடைய உறவினர்களும் இந்த ஊரில் உள்ளவர்களும் வந்து தடுப்பார்கள்.
ஆகையால் எங்கள் இருவரையும் இந்த ஊர் எல்லை வரை பாதுகாப்பாக கொண்டு விட வேண்டும் என்று சொல்கிறார். இவ்வளவுதானே, இதோ வருகிறேன், யார் உங்களை தடுப்பார்கள், பார்த்து விடுகிறேன் என்று வீட்டில் இருந்த ஒரு வாள், ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு சிவனடியார் செல்ல, அதற்கு பின்பு ஏற்பகையனார் மனைவி செல்ல, அதனை அடுத்து ஏற்பகை செல்ல மூவருமாக வீதியில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்குள் ஊருக்குள் இந்த செய்தி பரவி விட்டது. யாரோ ஒரு சிவனடியாராம், போலி சிவனடியாராக இருப்பார் போல இருக்கு, ஏற்பகையை ஏமாற்றி அவருடைய மனைவியை கடத்தி செல்கிறார் என்று ஒரு தகவல், ஒரு வதந்தி பரவ ஊரின் நடுவே ஊர் மக்கள், உறவினர்கள் அவரை தடுத்து விட்டார்கள். ஏற்பகை அவர்களை நோக்கி, ஏன் தடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார். என்னப்பா, உன்னுடைய நடவடிக்கையை கேட்டு ஊரே சிரிக்குது, இவ ஒரு போலி சாமியார், போலி சிவனடியார், உன் மனைவியை உன்னை ஏமாற்றி கடத்தி போகிறான் என்று சொல்லவும், இது சிவனடியார்களுக்குள்ள தொண்டு, இதை யாரும் தடுக்கக்கூடாது, தடுத்தினால் நடப்பதே வேறு என்று சொல்லி கேட்கக்கூட இல்லை, தன்னுடைய வாளை சுழட்ட ஆரம்பித்து விட்டார். பல பேருக்கு காயங்கள், இரத்த காயத்தோடு பல பேர் விழுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் 1-2 பேர் கழுத்தில் குத்துப்பட்டு மரணமடைந்து விட்டார்கள். இந்த மரணமடைந்த காட்சியை பார்த்ததும் திரண்டு வந்தவர்கள் அப்படியே அஞ்சி ஓட ஆரம்பித்து விட்டார்கள். ஊர் எல்லையை சென்றடைகிறார்கள். ஊர் எல்லை சென்றடைந்ததும் சிவனடியார் ஏற்பகையை பார்த்து, ஏற்பகை, நீங்கள் திரும்பி செல்லலாம் என்று சொல்கிறார். அப்படியா என்று கேட்டுக்கொண்டு தன்னுடைய மனைவியை கூட திரும்பி பார்க்காது ஏற்பகை விறுவிறுவென்று வீட்டை நோக்கி நடக்கிறார். கொஞ்ச தூரம் நடந்திருப்பார். அதற்குள்ளாக ஏற்பகை, முனிவா ஓலம் ஓலம், ஈண்டு நீ வரவேண்டும் ஓலம் ஓலம், செயற்கரிய செயலை செய்தாய் ஓலம் ஓலம் என்று சிவனடியாருடைய குரல் கேட்குது. ஏதோ ஆபத்து போல இருக்கு, திருப்பி கூடுறாரு நினைச்சிட்டு இதோ வர்றேன், அதுக்குள்ள யார் வந்து என்ன செய்து விட்டார்கள், யார் தடுக்கிறார்கள் பார்க்கிறேன், அவர்களையும் ஒரு வழி பார்த்து விடுகிறேன் என்று திரும்பி ஓடுறாரு. அங்க போய் பார்த்தா சிவனடியாரை காணல, அவருடைய மனைவி மட்டும் நிற்கிறார். அவரும் ஒரு மனைவியும் சிவனடியாரை சுற்றுமுற்றும் பார்க்குறாங்க, தேடுறாங்க. இந்த நேரத்தில் வானத்தில் சிவபெருமான் தன்னுடைய உமையாளுடன் காட்சியளித்து, ஏற்பகை, உன்னுடைய சிவத்தொண்டை, என் மீது கொண்ட சிவப்பற்றை, சிவ பணியை, சிவ ஊழியத்தை நான் அறிவேன். இருந்தாலும் உன்னுடைய சிவத்தொண்டை இந்த உலகம் அறிய வேண்டும். உன்னை போன்று பல சிவத்தொண்டு புரிபவர்கள் உருவாக வேண்டும். எனவேதான் நான் இது போன்ற ஒரு நாடகத்தை நடத்தினேன். நீயும் உன்னுடைய மனைவியும் என்னை வந்து சேர்வீர்கள் என்று அவர்களுக்கு அருள் பாலித்தார் சிவபெருமான் அவர்கள். ஒரு சிவனடியார் எந்த அளவிற்கு சிவன் மீது பற்று கொண்டிருந்தால், அந்த சிவனுக்கு சிவத்தொண்டு புரிகிறவருக்கு தன்னுடைய மனைவியை கூட தானம் கொடுக்கிற அளவிற்கு அவருடைய பக்தி சிறந்திருக்கும் என்பதை நினைக்கின்ற போது பெருமிதம் அல்ல, உடலே புல்லரிக்கிறது என்று சொல்வார்களே, அந்த அளவிற்கு ஒரு சம்பவம் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. சிவனடியார்களை போன்று நாம் வாழ முடியாது. ஆனால் ஓரளவிற்கு மன தூய்மையோடு இறைவனை வணங்க முடியும், இறைவனை நெருங்க முடியும். நமக்கு பிரச்சனைகள் வருகின்ற போது அதனை எதிர்கொள்கிற வகையில், அதனை கடந்து செல்கிற வகையில் இறைவன் நமக்கு அருள் புரிவார் என்பதில் மாற்று கருத்தே இல்லை என்று கூறி, அடுத்த இறைப்பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி.